ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT holidays. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் காவல் சரகம் கொத்தமங்கலம் சிதம்பரம் விடுதி பகுதியை சேர்ந்தவர் தங்கமணி. அவர் சிங்கப்பூரில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி லதா 2 குழந்தைகளுடன் ஊரில் வசித்து வருகிறார். கடந்த மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை கொத்தமங்கலம் பிடாரியம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழாவிற்கு சென்று இரவில் வீடு திரும்பியிருக்கிறார். பின்னர் தான் அணிந்திருந்த தங்க நகைகளை கழற்றி பெட்டியில் வைக்க திறந்தபோது பெட்டியில் இருந்த தங்கச் சங்கிலிகள், தோடுகள், மோதிரம், நெக்லஸ்கள், தங்க கொலுசுகள் என சுமார் 40 பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போயிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து தனது கணவருக்கும் கீரமங்கலம் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். கீரமங்கலம் காவல் ஆய்வாளர் சத்யாதேவி உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். தடயவியல் சோதனைகளும் நடந்தன. இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஆலங்குடி டிஎஸ்பி மனோகர், தலைமை காவலர் புருஷோத்தமன் தலைமையில் தலைமை காவலர் கணபதி, போலீசார் முத்துக்குமார், சின்னசாமி ஆகியோர் கொண்ட தனிப்படை நியமிக்கப்பட்டு தேடும் பணியில் ஈடுபட்டனர். சில நாட்கள் தடயங்களை சேகரித்த தனிப்படை போலீசார் பொட்டல் போதைக்காக கூடும் இளைஞர்கள் கூட்டத்தை கண்காணித்தனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் கடந்த 1 வாரமாக லதா வீட்டை நோட்டமிட்டது தெரிய வந்தது. அந்த 2 இளைஞர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்த போலீசார் கொத்தமங்கலம் ஆலங்குடி பகுதியில் உள்ள நகைக்கடை, நகை அடகு கடைகளிலும் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது ஆலங்குடியில் உள்ள ஒரு நகைக்கடையில் கொத்தமங்கலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் தங்கத்தோடு சங்கிலியை விற்க சென்று தோடுகளை மட்டும் விற்று பணம் வாங்கி செல்வது தெரிய வந்தது. அந்த 2 இளைஞர்கள் கொத்தமங்கலம் மையம் ராசப்பன் மகன் ரஞ்சித், அருள் ஆகியவர்கள் என்பதை அடையாளம் கண்டு தனிப்படை போலீசார் அழைத்து சென்று விசாரணை செய்தபோது பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த இளைஞர்கள் போலீசாரிடம் கூறும்போது கடந்த புதன்கிழமை முளைப்பாரி திருவிழா நடந்தபோது ஊரில் அனைவரும் திருவிழாவிற்கு சென்றுவிட்டனர். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொத்தமங்கலம் சிதம்பரம் விடுதி கணேசன் மகன் கலையரசன் மற்றும் ராஜேந்திரன் மகன் ரஞ்சித் ஆகியோர் லதா வீட்டில் தங்க நகைகளை திருடிவிட்டு மது குடித்துள்ளனர். அவர்களுடன் அதே பகுதியை சேர்ந்த எங்கள் நண்பன் ராஜாவும் மது குடித்தபோது அவர்கள் திருடிய நகைகள் வைத்திருப்பதை தெரிந்து கொண்டு வந்தான். எங்களிடம் வந்த ராஜா, லதா வீட்டில் திருடிய நிறைய நகைகள் ரஞ்சித்திடம் இருக்கின்றன, அவன் போதையில் மட்டையாகிவிட்டான், இப்போது நாம் போனால் அந்த நகைகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னான். நாங்களும் போய் அவனிடமிருந்த நகைகளை அள்ளிவிட்டோம். மேலும் கொஞ்சம் நகைகள் அவனிடம் இருந்தன. நாங்கள் எடுத்து வந்த நகைகளை பேட்டையில் உள்ள ஒரு முஸ்லிம் பெண்ணிடம் கொடுத்து வைத்திருந்தோம். ஒரு ஜோடி வளையல்களை எங்களுக்கு தெரியாமல் எங்களுடன் வந்த நண்பன் எடுத்துவிட்டு போய், ரொம்ப நாளாக உனக்கு நான் வாங்கி வைத்திருந்த வளையல்கள் என்று அவங்க அம்மாவிடம் சொல்லி கொடுத்து விட்டான். நாங்கள் கொடுத்த நகைகளை வாங்கி கொண்ட அந்த முஸ்லிம் பெண் எங்களிடம் ஒரு ஜோடி தோடும் ஒரு சங்கிலியும் கொடுத்தார்கள். அதை ஆலங்குடியில் விற்க சென்றபோது தோடுகள் தங்கம், ஆனால் சங்கிலி கவரிங் என்பது தெரிய வந்தது. அவ்வளவு நகைகளை எங்களிடம் வாங்கி கொண்ட முஸ்லிம் பெண் எங்களிடம் கவரிங் நகையை கொடுத்து ஏமாற்றிவிட்டார். தோடு விற்க சென்ற போதுதான் சிசிடிவியில் சிக்கியிருக்கிறோம் என்று கூறியுள்ளனர். முஸ்லிம் பெண்ணிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் கொடுத்த தங்க நகைகளை கீரமங்கலத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களில் தன் பெயரிலும் இன்னொரு இளைஞன் பெயரிலும் அடகு வைத்திருப்பதாக சொல்ல, கீரமங்கலம் காவல் ஆய்வாளர் சத்யாதேவி தலைமையில் சென்ற தனிப்படை போலீசார் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டனர். தொடர்ந்து வளையல்களையும் மீட்டனர். மற்றொரு பக்கம் கலையரசன் ரஞ்சித்தை தேடும் பணியில் தீவிரமாக இருந்தனர். அவர்கள் இருவரும் மற்றொரு நண்பனுடன் கொடைக்கானலில் இருப்பது தெரிந்து தனிப்படை போலீசார் கொடைக்கானல் போனபோது அவர்கள் திண்டுக்கல்லில் இருப்பது தெரிந்து இருவரையும் பிடித்தனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், தங்கமணி 20 வருடமாக சிங்கப்பூரில் இருக்கிறார், நிறைய நகைகள் வாங்கி வைத்திருக்கிறார் என்று தெரியும், அதனால் 1 வாரமாக அவர் வீட்டை நோட்டமிட்டோம். முளைப்பாரி அன்று ஊரே திருவிழாவிற்கு சென்ற பிறகு நாங்கள் லதா வீட்டிற்குள் ஒரு ஓட்டை வழியாக இறங்கி உள்ளே போனதும் ஒரு சூட்கேஸ் திறந்து கிடந்தது. அதில் நிறைய தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள் இருந்ததை பார்த்து அள்ளிக்கொண்டு சமையலறையில் வெஜிடபிள் பிரியாணி இருந்தது, அதையும் சாப்பிட்டுவிட்டு அந்த வழியாகவே வெளியேறி நகைகளை சமபங்கு வைத்து எடுத்துக்கொண்டு மது குடித்தோம். அப்போதுதான் ராஜாவும் எங்களுடன் குடித்தான். மது குடித்ததும் ரஞ்சித் மட்டையாகிவிட்டான். கலையரசனான நான் ஒரு மோதிரத்தை மட்டும் உள்ளூரில் கீரமங்கலம் சாலையில் உள்ள நகை அடகு கடையில் கொடுத்துவிட்டு ரூபாய் 25,000 வாங்கியுள்ளேன். கொஞ்சம் சில்லறை நகைகளை மட்டும் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு மீதி நகைகளை ஒரு பாலித்தீன் கவரில் வைத்து சுற்றி கால்நடை மருத்துவமனை மாணவர் விடுதிக்கு அருகே புதைத்து வைத்துவிட்டு கொடைக்கானல் வந்துவிட்டேன்.
அதேபோல் ரஞ்சித் அவன் பங்கு நகைகளை மற்றவர்களிடம் பறிகொடுத்தது போக மீதமுள்ள நகைகளில் ஒன்றை அவன் வெளிநாடு போக வாங்கிய ரூபாய் 2 லட்சம் கடனை அடைக்க கொடுத்துவிட்டு சில நாளில் என்னை தேடி கொடைக்கானல் வந்துவிட்டான். இருவருடன் இன்னொரு நண்பனும் இருந்ததால் செலவுக்கு ஒரு நகையை விற்க திண்டுக்கல் வந்தபோது இருவரும் சிக்கிவிட்டோம் என்று கூறி கிறுகிறுக்க வைத்துள்ளனர். மேலும் தான் புதைத்து வைத்திருந்த நகைகளை போலீசார் முன்னிலையில் தோண்டி எடுத்துக் கொடுத்த கலையரசன் உள்ளாடைக்குள் மறைத்து வைத்திருந்த சில சின்ன சின்ன நகைகளையும் தனிப்படை போலீசார் மீட்டனர். நகைகளை மீட்ட போலீசார் லதாவின் நகைகள் பட்டியலுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மீட்கப்படாத நகைகள் சுமார் 8 பவுன் வரை காணாமல் போயுள்ளன. நெக்லஸ் உள்பட மீட்கப்படாத சில நகைகளை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக உள்ளனர் போலீசார். நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் லதா வீட்டில் திருடிய கலையரசன் மற்றும் ரஞ்சித் ஆகிய இருவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்த கீரமங்கலம் போலீசார் அவர்களை சிறைக்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் திருடர்களிடமிருந்து தங்க நகைகளை திருடிய ராஜா, ரஞ்சித், அருள் மற்றும் முஸ்லிம் பெண் நகை அடகு வைத்துக் கொடுத்த இளைஞர் என யாரையும் வழக்கில் சேர்க்கவில்லை. அதனால் அவர்கள் சுதந்திரமாக ஊருக்குள் சுற்றி வருகின்றனர். நகை திருடர்கள் வெளியில் சுற்றுவதால் இவர்களால் நமக்கு தீங்கு வருமோ என்று கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இந்த திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்வதுடன் திருட்டு நகைகளை வாங்கி அடகு வைத்திருந்த முஸ்லிம் பெண் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் கிராம மக்கள். நடவடிக்கை இல்லை என்றால் அடுத்து யார் வீட்டில் திருடுவார்களோ என்கின்றனர். தங்க நகைகள் திருட்டு போய் ஒரே வாரத்தில் மீட்ட தனிப்படை போலீசாரை பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகளும் பாராட்டி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.